தாய்மார்களே, பண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டையாகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள், உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் வந்தாளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கும் விழா குழுவிற்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்கள் வரவேற்று ஆரம்பித்த கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்குள்ள ரெடி பண்ண நாடகம் எல்லாம் கரூர் பக்கம் போக வேண்டியது. திடீர்னு வண்டி என்னடா அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த நாடகம் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம மூக்கி விட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு இந்த மக்களையெல்லாம் சந்திக்கும் போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்க நாடகம் வைக்க போய் தான் என்னே திடீர்னு வந்து நிற்க அன்பளிப்பு கொடுக்க போறீங்கன்னு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை, இருக்கட்டும்ல சொன்னது காட்டி வேணாம், இருக்கட்டும் வைங்க இருக்கட்டும். ஒரு பாசத்தில் சொல்றது வேறு ஒன்றும் கிடையாது. பாத்தியா, நம்ம பகுதி மட்டும்தான் ஒரு யதார்த்தமா ஒரு பேச்சுக்கு தான் அன்பளிப்பு கொடுக்க முடியாது. அவர்கிட்ட இருக்குதோ இல்லையோ, எவ்வளவு பாசம் பாரு, எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இருந்தாலும் தம்பி வச்சுக்கடா அப்படின்னு மனம் முகர்ந்து கொடுக்குறீங்களே. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை பார்ப்பது மற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாட வைக்க போய் தான் போனேன். கூப்பிடுறாங்களே, டீசெண்டாக போவேன், டீசெண்டாக போயிருக்கேன், மரியாதையாக போயிருக்கு. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு போய் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய நாடகங்கள் வைங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டாலும் போட்டுருவாங்க. உங்களுக்கு என்னப்பா போடுறாங்க? 1 வாரமா கூடிக்கிட்டே போகுது. அப்படியா என்ன என்னையா? கருப்பு பூஜையா? இல்ல, வெள்ளை பூஜை இல்லை, கருப்பு பூஜை இல்லை. அது போட்டுக்கிட்டு அமுக்குறேன். யாரை போட்டு அமுக்குறேன், தூக்கி போட்டு கொமுக்குறான்னு தெரியல. கொமுக்குற வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமாம், மகிழ்ச்சி. யாருக்கு எந்த வியாதி வரக்கூடாது. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை வரவேற்கணும். அது நம்மளோட கடமை. வரவேற்று மற்ற வேலையை பார்ப்போம். ஆமாம் போ. ஹலோ ஹலோ ஸ்ரீ முத்தாலம்மன் துறை, ஸ்ரீ வீரன் பட்டாணி துறை, திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் வட்டம்
செல்லப்பநாயக்கன்பட்டி கிராமம் மூங்கில்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி திருக்கோவில் அருள்மிகு முத்தாளம்மன் திருக்கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அலையும் காலவர்கள் அவர்கள் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2022 திங்கட்கிழமை மேற்படி கோவில் அமைந்துள்ள சிங்காரப்பள்ளி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் தற்போது சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றவரெல்லாம் தலைக்கணிகர் நாடக வெற்றி பெற்று கொண்டிருக்கும் இனிசை மன்னர் சி.ஆர். சீனிவாசன் அவர்கள் இவருக்கு பணியில் வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளார். அடுத்தபடியாக குயிலின் குரலாவியம் அன்பிற்கு பாசத்திற்கு உரிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த இல்லம் இந்திரா தேவி அவர்கள் இவருக்கு பணியில் வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய சன் டிவி புகழ் மற்றும் விஜய் டிவியில் நடந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த ஃபைனல் நிகழ்ச்சியில் அன்பு தம்பி முத்து திருப்பி முருகன் வேஷம் போட்டார். இங்கே வந்திருக்க நாரதர் தான் அவர் கூட நாரதர் வேஷம் போட்டவர். ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் முத்து திருப்பி ஃபைனலில் பாடும்போது இவர் தான் இங்கே நாரதர் வேஷம் போட்டவர். ஏற்கனவே இவர் பரிசு வாங்கியிருக்காரு. ஏற்கனவே சன் டிவியில் லலிதாவின் பாட்டு நிகழ்ச்சியில் சிறந்த குரல் வள பரிசினை பெற்றார். அன்பிற்கு மாசத்திற்கு உரிய அருமை மாமா எஸ்.பி. தங்கராஜ் அவர்கள் இவர்களுடைய நாரதரன் கழகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார். அவர் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு பேஸ் ஓவரா இருக்கு. ஐயாவே இதுல கொஞ்சம் குறையா சூப்பர் நல்லா இருக்கு எல்லாமே கூடதான் இருக்கு குறைக்கதான். எல்லா ஊர்ல ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை ஏத்துங்க இதை ஏத்துக்கணும். ஆமா, நம்ம ஊர்ல கொஞ்சம் குறைக்கதான் குறைக்க எல்லாமே நிறைவா இருக்கு. அந்த அடுத்தபடியாக அரண்மனை கலையரசு அன்பிற்கு மாசத்திற்கு உரிய அன்பு சகோதரர் அருமையண்ணார் கோவில்பட்டியைச் சேர்ந்த டி. அழகேசன் அவர்கள் இவருக்கு பள்ளியிலே அரண்மனை அன்பின் பாட்டு. அருமையான பாடல், அருமையான வாசிப்பு. எவ்வளவு பெரிய பழைய பாட்டு. சிட்டுக்குருவி முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டோம். ஆம்லேட்டை விட ஆப்பாயில் ஈஸியா இருக்கு. ஆமாமா, நல்ல பாட்டு, நல்ல வாசிப்பு. அழகேசனே, 2 வருஷமா என்ன வேலை பார்த்தேன்? சும்மா வெட்டியா தான் இருந்தேன். நீ வெட்டியா தான் இருந்த. ஆனா ஒரு பெட்டி இருந்துச்சுல்ல? வெட்டி தான் இருந்துச்சு. அதை வாசிச்சுட்டு வச்சிருக்கலாம்ல. எவ்வளவு நேரம் வரைக்கும் பொண்டாட்டியை திட்டுது. பொண்டாட்டி பிள்ளைகள், பொண்டாட்டிகள் பிள்ளைகள் பொட்டியா வாசிட்டு இருக்காத என்ன கொஞ்ச நேரம் வாசிக்கலாம். ஆமா, 22
தினமும் டீச்சர் ஓடி போயிரு. இந்த 2 வருஷம் ஆச்சு எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆளுக்கு ஒரு வருஷம், அங்க ஒரு வருஷம், இங்க ஒரு வருஷம் இருந்துக்கிறப்பா அப்படிங்கிற சந்தோஷம். ஆனா நான் அப்படி இல்லைனே. நான் ஒரு முருகன்கிட்ட வேண்டுனேன். முருகா, நான் ஒரு நாடக நடிகர். என்னை போய் கடப்பாறை எடுத்து குத்தச்சுன்னா குத்த முடியுமா? முடியுமா? அம்மட்டி எடுத்து வெட்டச்சுன்னா வெட்ட முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். முருகன்கிட்ட வேண்டுனேன். என்னன்னு? என்னை கஷ்டப்படுத்தாத முருகா, எனக்கு நல்ல வேலையா கொடு. எப்பேற்பட்ட வேலை? நல்ல பொட்டி நிறைய பணம், நல்ல ஏசி ரூம்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுன்னு. மறுவாரமே எனக்கு மணப்பாறையில வேலை. எப்படி? எங்க? ஏடிஎம் மிஷின்ல வாட்ச்மேன் வேலை. ஏடிஎம்ல பணம் எடுப்பாங்கல்ல, ஆமா, அங்க வாட்ச்மேன் வேலை. அப்புறம் முருகன் கேட்ட மாதிரியே கொடுத்தாரு. ஓ, நீ என்ன கேட்ட? பொட்டி நிறைய பணம், ஏசி ரூம் வேலை கேட்டேன். ஏடிஎம் மிஷின்ல பொட்டி நிறைய பணம், ஏசி ரூம். என்ன ஒரு குச்சியை கொடுத்து வெளியில நிக்க வச்சுட்டாங்க. எதுக்குயா? ஆமா ஆமா, வெயில் அடிக்கிற நேரம் கொஞ்சம் உள்ள வந்து நிற்க பாருப்பாங்க இவ்வளவு இருக்கு. அந்த குச்சி எதுக்கு? இந்த 2000 ரூபாய் நோட்டா எடுத்தாங்கல்ல, ஆமா, அதை பார்த்து எனக்கு ஆர்வம் மாறிடுச்சு. வரும்ல, எதுக்குடா நம்ம 2000 3000 கஷ்டப்படணும். அட்ரா கள்ள நோட்டு எல்லாம் அடிக்க. சரி கள்ள நோட்டு அடிச்சு விட்டேன்ல. அடுத்த வாரமே காவல்துறையில வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தம்பி, தப்பா அடிச்சுட்டியா? ரைட்டா அடிச்சு பசராம அடிச்சேன். அப்படி அடிச்சு அப்புறம் எப்படி உன்னை கரெக்டா பிடிச்சாங்க? வேற ஒண்ணுமில்ல, எதுக்குடா அந்த கவர்னர் கையெழுத்து தான் போடணுமா? சரி, எதுக்குடா கவர்னர் கையெழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நோட்டு அடிச்சது நாம நம்ம பேரை போட்டு விடுவான்னு சொல்லி சரி ராஜா பப்புன்னு போட்டு விட்டேன். கரெக்டா வீட்டுல வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி ராஜா பப்புன்னு இதுல வேற, அதுல வேற ஒண்ணுமில்ல, அங்கேயே மாதிரி என்னை குலசாமி கைவிட்டுச்சு வாரியா. எப்படியா குலசாமி எப்படி சொல்ற?